யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த பழமொழியை வந்து இந்த 2 பேருக்கு இப்ப நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். பிருத்திவி ஷா அண்ட் வார்னர் 2 பேருமே பயங்கரமா விளையாடக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் தான். சோ 2 பேருடைய ஹிஸ்டரியும் அந்த மாதிரி இருக்கு. இதுல முதல்ல பிருத்திவி ஷா அவர்களை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேயருங்க. நெக்ஸ்ட் சச்சின் வந்து இந்தியாவுக்கு உருவாகிட்டாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து அன்சோல்ட் இருக்காரு. இவர் வந்து 199ல வந்து கேப்டனா பதவி வகிச்சவர். இவர் கீழே வந்து அபிஷேக் சர்மா மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய சுப்மன் கில் இவங்க எல்லாம் ஒரு பிளேயர்ஸா தான் இருந்தாங்க இவர் தலைமையில. சோ அவங்க எல்லாம் இப்ப கோடி கணக்கில் டீம்ஸ்ல வந்து ஏலத்துல வந்து போயிருக்காங்க. பட் இவர் வந்து அன்சோல்ட் ஆயிருக்கிறது வந்து இங்க மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கு. அதே சமயத்துல இப்ப வந்து நாத்துல வந்து இவர் வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுமோ அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் மனுஷன் வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேயருங்க. வார்னர் வந்து இன்ன மாதிரியான ஒரு ஓப்பனிங் பேட்டருங்க. அவரு செம்மையா ஆடுவாரு. ஒரு காலத்துல வந்து ஹைதராபாத் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமே வார்னர் தான். அதே சமயத்துல வார்னர் அவர்கள் வந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங். அவர் வந்து மேட்ச்ல விளையாடும் போது எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து அவர் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நபர் இப்போ அன்சோல்ட் ஆயிருக்கிறது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஷயத்தை வந்து இங்க கவனிக்கணும். ஒரு திறமசாலியை வந்து ஜஸ்ட் சில விஷயங்கள் மட்டுமே நிர்ணயிக்காது. சோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. கண்டிப்பா அவங்களுடைய திறமைக்கு இன்னமும் அவங்க மேல வருவாங்கன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.